உனக்கொன்னு மகிக்கொன்னு மகிக்கொன்னு அனுஷா சித்தி அனுப்பியிருக்கா. ஒண்ணுமே இல்லாமயா அட்டைப்பெட்டி அனுப்புவாங்க மகி? திருப்பி போட்டு मही कनी बागा कनी महा I love my best friend forever. Hello ஒரு இது பெருசு ஒரு இது சின்னதுன்னு இல்ல அம்மா அதை செக் பண்ணிட்டு உனக்கு தரேன். ஒன்னு உனக்கு அளவு ஒன்னு மஹிக்கு அளவுக்கு. எனக்கா? அதுல இயர்ஸ் போட்டுருப்பாங்க பாரு. இயர்ஸா? இல்ல பின்னாடி இயர்ஸ் இருக்கும் பாரு. அப்போ இயர்ஸா? சரி தேங்க் யூ சொல்லிரு முத. Thank you அப்பா இதுல நேம் போட்டுருக்கேன். Thank you Aarthi. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 2-3 vlog முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த சட்னி காணிக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸோ சாம்பார் பவுடர் நான் பை மாம்ஸ் அவங்களோட சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நிறைய சதைச்ச பூண்டு, உப்பு, ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. இது வந்து ஒன் ஆஃப் த அடிக்டிவ் சட்னி. நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. மகாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் உண்டு, மஹிக்கு வந்து லீவு. அதுக்கப்புறம் இப்போ மத்தியானம் ஆயாச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். சதீஷ்ட ஆக்சுவலி நான்வெஜ் ஏதாவது வாங்கிட்டு வரியான்னு கேட்டேன். ஆனால் அவங்க வந்து நான்வெஜ் வேண்டாம், நீ வெஜ்ஜே வைன்னு சொன்னதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடேரியன். என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் டிஷ்ஷு இது வந்து என்னென்னா பால் கஞ்சி, பயறு துவரன். இந்த ரெண்டும் வந்து சின்ன வயசில் ஆச்சி வந்து அடிக்கடி, ஆச்சிக்கு ரொம்ப பிடிக்கும், வடுவாச்சிக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. அம்மா வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி. நான் வந்து என்ன பண்ணேன்னா ரைஸை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். நம்ம நல்லா கொஞ்சம் குழைய வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பயறு துவை, இது ரைஸு கஞ்சிக்கு பெருசாக வேலையே கிடையாது, அது பண்ணும்போது காணிக்கிறேன், ப்ரெஷர் அடங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பயிர் இருக்குல்ல. ஸோ பச்சை பயிரை வந்து ஒரு 2 கப்பு பச்சை பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு 4 விசில் வச்சு எடுத்தேன். இது வந்து ரொம்ப குழையவும் கூடாது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழஞ்சிட்டுனா ஒரு மாவு மாதிரி ஆயிரும் பச்சை பயிர், அதனால் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பச்சை பயிரை வந்து நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும், ஒரு விசிலெல்லாம் வெந்துடும். ஒரு 2 hours ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் ஊற வைக்கலை, டேரெக்டாக போட்டு பண்ணேன். அதனால நான் 4 விசில் வச்சு எடுத்தேன், உப்பு போட்டு தண்ணி போட்டு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது லெஃப்ட் ஓவர். ஸோ இந்த தண்ணியை வடிச்சிடுவோம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் அரைப்பு உண்டு, அந்த அரைப்பை அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பயறு துவரனுக்கு அரைக்க போகிறோம். ஸோ ஒரு பாதி முறி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க. ஸோ நான் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி வரமிளகாவும் ஒரு 5 வரமிளகா போட போகிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக கூட வரமிளகா போடலாம். நான் வந்து இந்த வரமிளகா அவ்வளோ காரம் கிடையாது, கொஞ்சம் காரம், பட் நாங்கள் கொஞ்சம் காரம் எடுத்துப்போம், அதனால் ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்சியில் கொரகொரப்பாக தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சாச்சு, தண்ணி விடலை, சதைச்சிருக்கேன். இப்போ வந்து துவரம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பச்சை பயிறு துவரன் பண்ணிடலாம். எப்பா வெடிக்குது, தண்ணி இருக்கும்போதே எண்ணெய் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், பட் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் போட்டுட்டு ஒரு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 1 மினிட் போல், 30 செகண்ட்ஸ் போதும். நான் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை போட்டுருலாம். நம்ம இங்கே தேங்காய், பூண்டு, வரமிளகா அரைச்சிருக்கோம்ல, அந்த அரைப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ அரைப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியை தூவிடுங்க. தூவிட்டு இந்த கோகோனட்டை வந்து நம்ம இந்த எண்ணெயில் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருங்க, இந்த தேங்காய்க்கு தேவையானது. ஏன்னா பச்சை பயிரில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம அதுக்கு பெருசாக உப்பு போடணும்னு இல்லை. ஓகே, இப்போ வந்து அது மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஆகி இப்படி குறகுறப்பாக இருக்குல்ல, நான் வந்து பச்சை பயிரை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் வேக வச்சது. அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்கேன், பட் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ அந்த தேங்காயில் நல்லா டாஸ் பண்ணிடுவோம் அந்த பச்சை பயிரை. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சை பயிறு துவரன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பச்சை பயிர் வந்து வேக வைக்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பச்சை பயிரை ஓவராக குழைய வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் குலைவாக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் இந்த மாதிரி உதிராக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பச்சை பயிறு துவரன் ரெடி ஆகிடுச்சு. நீ நான் பால் கஞ்சி வந்து ரெடி பண்ணும்போது காணிக்கிறேன். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, பாலும் ஜீரகமும் வறுத்து போடணும், அவ்வளோதான். அது பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சா. இதில் குலைவாக வெந்ததில் பால் ஊற்றிக்கோங்க. ஸோ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ஓகே, பால் கஞ்சியில் பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நம்ம கையை வச்சு எடுத்து குடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் உப்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஜீரகத்தை 1 ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா வறுத்து அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் நெய்யில் ஜீரகம் வந்து தாளித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பால் கஞ்சி ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். மகா ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கா ஸ்கேட்டிங்கில். பார்த்து ஹாய். பிரின்சஸ் மஹி, நீயா பண்ணி விட்ட? பிரின்சஸ் மஹி, இது எடுத்துடணுமா மேடம்? பாய் பாய்.
ஸோ இப்போ நைட் ஆயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு துணி துவைச்சி அந்த துணி எல்லாத்தையும் யூனிஃபார்ம் எல்லாம் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து ரெடி பண்ணணுன்னு இருந்தேன். அது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 9 o'clock தான் ஆச்சு. ஆனால் குட்டீஸ் எல்லாமே தூங்கியாச்சு. ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி நானும் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். குட்டீஸ் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருக்கிற இந்த ஒரு 11 o'clock வரைக்கும் முழிச்சிருப்பேன். நான் அந்த டைம் வரைக்கும் என்னோடய ப்ளாக் ஒர்க்கு, வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பார்த்துப்பேன். ஸோ கொஞ்சம் குவையட்டாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.